அரண்மனை கனவு. இது ஒரு திகில் கதை. சாதனா தன்னுடைய அண்ணா சிவாவுடன் தன்னுடைய ஊருக்கு காரில் சென்று கொண்டிருந்தாள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னதிலிருந்து அவளால் ஹாஸ்டலில் இருக்க முடியவில்லை. கல்லூரிக்கு விடுப்பு கூறிவிட்டு அண்ணாவுடன் கிளம்பினாள். அவளுடைய அம்மா, எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது சரியாயிருச்சு என்று சொல்லியும், இல்லை கண்டிப்பாக நான் உன்னை பார்த்தே ஆகணும், சிவாவோட கிளம்பி வரேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள் சாதனா. தன் பெரியப்பா மகன் சிவா சென்னை தாம்பரத்தில் தான் வேலை பார்க்கிறான். அவன் இந்த வாரம் ஊருக்கு செல்வதாக ஏற்கனவே சாதனாவிடம் சொல்லியிருந்ததால் அவன் கூடவே போய் அம்மாவை பார்த்துவிட்டு 2 நாள் இருந்துவிட்டு வரலாம் என்று எண்ணினான். சரிடி, பார்த்து வா, நைட் நேரம் சிவாவை பார்த்து காரை ஓட்ட சொல்லு என்று சாதனாவிடம் சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தாள் அம்மா கீதா. மணி 11 காட்டியது. கொஞ்ச நேரம் அண்ணாவிடம் கதையாக பேசிவிட்டு தூக்கம் கண்ணை சொக்க தன்னை அறியாமல் உறங்கிவிட்டாள் சாதனா. காரில் ஓடும் இளையராஜா இசைக்கு மயங்காதவர் யாராக இருக்க முடியும்? திடீரென்று ஓரிடத்தில் கார் நின்றுவிட, என்னாச்சு என்று கண்விழித்து பார்த்தாள் சாதனா. சிவா காரிலிருந்து இறங்கி பாத்ரூம் சென்று விட்டார். வாட்டர் பாட்டிலை எடுத்து முகத்தை கழுவி கொண்டிருந்தான். ஐயோ பாவம், தூக்கம் வருது போல, இன்னும் 4 மணி நேரம் ஆகுமே வீட்டுக்கு போவ. எப்படி தான் வண்டியை ஓட்ட போகிறானோ. நான் டிரைவிங் பழகியிருந்தா கொஞ்ச நேரம் நானும் ஓட்டி இருக்கலாமே. முதல்ல டிரைவிங் கிளாஸ் போகணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ரேடியோவில் ஜேசுதாஸ் பாடல் ஒலிக்க இரவில் மனதிற்கு இதமாயிருந்தது. நீண்ட நேரம் இரவு பயணம், அதுவும் மெல்லிசை பாடல்களை கேட்டுக்கொண்டே பயணம் செய்வது சாதனாவிற்கு எப்போதுமே பிடிக்கும். சிவா இன்னும் காரை எடுக்காமல் என்ன செய்கிறான் என்று பார்க்க அவன் நின்றிருந்த இடத்தில் அவனை காணவில்லை. கண்களை சுற்றி முற்றிலும் சுழற்றி பார்க்க கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை யாரையுமே காணோம். கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. காரின் சைடு மிரர் வழியாக பார்க்க சிவா தூரமாக எங்கேயோ போவது தெரிய, அது அவன்தானா என்று உற்று பார்த்தாள். ஆமாம், சிவாதான். அவன் எதுக்கு காரை நிறுத்திட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கான் இந்த நேரத்தில்? என்னாச்சு இவனுக்கு என்று யோசித்து கொண்டே தன் செல்ஃபோனை எடுத்து அவனுக்கு கால் செய்ய ரிங் போய்கொண்டே இருந்தது. ஃபோனை எடுக்கவில்லை. திரும்பவும் முயற்சி செய்ய காருக்குள் வைப்ரேட் சத்தம் கேட்டது. ஒரு நொடி பயந்து பின் சுதாகரித்து கொண்டு அவனுடைய ஃபோனை எடுத்தாள் சாதனா. ஃபோனையும் எடுத்துக்கிட்டு போகாமல் எங்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் ஆள் இல்லாத இடத்துல காரை நிறுத்திட்டு எங்கே போகிறான் என்று அவன் மேல் எரிச்சலும் கோபமும் வந்தது. வெகு நேரம் ஆகியும் சிவா திரும்பி வரவில்லை. அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ என்று பயந்தாள். பயந்துக்கிட்டே இருக்கிறத விட பேசாமல் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா என்ன என்று தோன்ற காரை விட்டு இறங்கினாள், நிகழப்போகும் விபரீதம் தெரியாமல். சாதனா காரிலிருந்து இறங்கியதும் சிலுசிலுவென்ற காற்று முகத்தில் அடித்தது. சிவா நின்றிருந்த இடத்திற்கு சென்று பார்த்தாள். இங்கிருந்து எங்கே போயிருப்பான்? சுற்றிலும் யாருமே இல்லை. தனியாக ரோட்டில் நிற்க பயமாக இருந்தது. திரும்ப காருக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு அப்பாவிற்கோ இல்லை வேறு யாருக்காவதோ போன் செய்யலாம். அவர்கள் வர்ற வரைக்கும் காருக்குள்ளேயே இருப்பது தான் பாதுகாப்பு என்று எண்ணினாள். அதன்படியே திரும்பி எட்டு வைக்க அங்கே நின்றிருந்த காரை காணவில்லை. மனதில் பயம் தொற்றி கொண்டது. என்ன மாயமாக இருக்குது? காரை யார் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க? காரின் சாவி என்கிட்ட தானே இருக்குது. அப்படியே வேறு ஏதாவது வைத்து ஸ்டார்ட் பண்ணாலும் கூட சத்தம் வராமல் காரை எப்படி எடுத்திருக்க முடியும் என்று பல யோசனைகள் வந்தது. யோசிக்கும் போதே தன் கால்கள் 2ம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. பயத்தில் உறைந்து போனாள். செய்வதறியாமல் அப்படியே நின்று விட்டாள் சாதனா. அப்போது அருகினில் காலடி சத்தம் கேட்க பயத்தோடு திரும்பி பார்த்தாள். அங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் மரங்களுக்கு நடுவில் சிவா நின்று கொண்டிருந்தான். சாதனா அவனை பார்த்ததும் திரும்பவும் நடக்க ஆரம்பித்து விட்டாள். சிவா என்று கத்தினாள் சாதனா. நில்லுடா, எங்கே போகிற? சிவா, எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் வந்துடு என்று அவள் கத்த அதை எதையும் சட்டை செய்யாமல் அவன் பாதையில் நிற்காமல் நடந்து கொண்டே போனான். சாதனாவிற்கு ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பது மூளைக்கு உரைத்தது. ஆனாலும் அவனை பிடிக்க வேண்டும் என்று அவனை பின்தொடர்ந்தாள். வெகு நேரம் நடந்தும் சிவாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. கால்கள் 2ம் வலிக்க ஆரம்பித்து விட்டது. அங்கிருந்து 20 அடி தூரத்தில் கண்ணிற்கு வெளிச்சமாக ஒரு அரண்மனை தெரிந்தது. சுற்றிலும் இருட்டு காட்டுக்கு நடுவில் பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை. அதே சமயத்தில் திகிலூட்டும்படியாக இருந்தது. ஸ்தம்பித்து நின்றாள். ஆனால் அங்கே யாராவது இருப்பாங்களா? உதவி கேட்கலாமா என்று தோன்றியது. இதுவும் மாயமாக இருக்குமோ என்று அச்சம் வந்தது. அரண்மனை முழுவதுமாக நோட்டம் விட அதன் பால்கனியில் சிவா தன் 2 கைகளை கட்டிக்கொண்டு சாதனாவை பார்த்து சிரித்தான். சிவா, என்னால் இதுக்கு மேலே முடியல, ப்ளீஸ் வந்துடு என்று கெஞ்ச அவன் தலையசைத்தபடியே அங்கிருந்து இறங்கினான். கீழே இறங்கி நம்மை தேடி வருவான் என்று அங்கேயே நின்றவள் வெகு நேரமாகியும் சிவா வரவில்லை. அதனால் நாமே உள்ளே போய் பார்த்தால் என்ன என்று அரண்மனையை நோக்கி நடந்தாள். அருகினில் செல்ல செல்ல
ஆபத்து வேண்டாம் என்று மூளை எச்சரித்தது. ஆனால் அதை கேட்கும் நிலையிலும் அவள் இல்லை. அரண்மனை வாசல் வந்தவுடனே தன்னை அறியாமல் கால்கள் இரண்டும் வேகமாக அரண்மனைக்குள் சென்றது. அரண்மனையின் உள் தோற்றம் பிரம்மாண்டமாக இருந்தது. விளக்குகள், அலங்கார நாற்காலி அனைத்தும் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்தது. தான் ஒரு மாய வலையில் சிக்கிக் கொண்டதை அறிந்தாள். அங்கு நிறைய அறைகள் இருந்தது. அரண்மனை முழுவதும் பூக்களால் அலங்கரித்தனர். ஆனால் அங்கே யாருமே இல்லையே என்று நினைக்கும்போது மாடியில் இருந்து ஒரு குரல் கேட்க அங்கு செல்ல படியேறினாள். மாடியில் பெரிய அறை ஒன்று திறந்திருக்க அதற்குள் போய் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் வந்தது. அந்த அறையின் 6 அடி உயரத்தில் ஒரு ராஜாவின் புகைப்படம் சுவற்றில் வைத்திருந்தனர். அதன் அருகே போய் நின்று கம்பீரமான தோற்றத்தில் புகைப்படத்தில் நின்றிருந்தவரை தன் கண்களால் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க தன் பின்னால் யாரோ நிற்பது போல தோன்றியது. அவள் திரும்பி பார்க்க மிக கொடூரமான முகத்தை உடைய ஒரு உருவம் அவளை பயமுறுத்தியது. அலறி அடித்து கொண்டு வெளியே ஓடி வந்து படிக்கட்டில் கால் வைக்க படிகள் ஒவ்வொன்றாக மேலும் கீழுமாக அங்கேயும் இங்கேயுமாக நகர ஆரம்பித்தது. தலையெல்லாம் சுற்ற யாரோ அவளை பின்னாடி இருந்து தள்ளிவிடுவது போல தோன்றியது. படியில் இருந்து உருண்டு கொண்டே கீழே விழுந்தாள். இப்போது அழகான பிரம்மாண்டமான அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை முழுவதும் பாழடைந்த பங்களாவாக மாறியிருந்தது. ஆங்காங்கே சுவர்கள் இடிந்தும் வௌவால்கள் பறவைகள் எல்லாம் குக்குரலிட்டும் தொங்கிக் கொண்டும் இருந்தது. பயத்தில் உடல் நடுங்கியது. வெலவெலத்து போனது. ஒவ்வொரு நொடியும் நாம் செத்து கொண்டிருக்கிறோம் என்பது சாதனாவுக்கு தெளிவாக புரிந்தது. அரண்மனை முழுவதும் புயல் வந்து ஓய்ந்தது போல் ஒரு விதமான மயான அமைதி நிலவியது. படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்ததில் உடம்பு முழுவதும் வலித்தது. வலியை காட்டிலும் எப்படியாவது இந்த இடத்தை விட்டு தப்பித்துச் செல்ல வேண்டும் என்ற ஊந்துதலே அதிகமாக இருந்தது. தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு எழுந்து நின்றாள் சாதனா. காலிரண்டும் நடக்க முடியாத அளவிற்கு கனமாக இருந்தது. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது. அந்த அரண்மனை வாசலை ஒருவாறு கண்டுபிடித்து வெளியே சென்றாள். பின்னாடி திரும்பி பார்க்காமல் நடையில் வேகத்தை கூட்டினாள். எப்படி ரோட்டிற்கு வந்து சேர்ந்தோம் என்று தெரியவில்லை. அப்பாடா என்ற பெருமூச்சு ஒன்றை விட்டபடி நிற்க 2 வீலரில் இருவர் வந்து அவளின் அருகில் வண்டியை நிறுத்தினர். யாரென்று தெரியாமல் அவர்களை கேள்வியோடு பார்த்தாள். என்னம்மா இங்கே தனியாக நிற்கிற, என்னாச்சு என்று அதில் ஒருவன் கேட்க சாதனாவிற்கு வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. அங்கே அரண்மனையில் அங்கே என்று பேச இயலாமல் வார்த்தையை ஒவ்வொன்றாக சிதறவிட்டாள். அரண்மனையா? இங்கே எந்த அரண்மனையும் இல்லையே, பாலடைஞ்ச ஒரு பங்களா தான் இருக்குது என்றான் இன்னொருவன். அங்கே தான் என்று சாதனா சொல்ல வர, சரி முதல்ல தண்ணி குடி என்று தன் பையில் இருந்த தண்ணியை எடுத்து கொடுத்தான் ஒருவன். பயப்படாதம்மா, தனியாக தான் வந்தியா? கூட யாரும் வரலையா? எப்படி இங்கே வந்த என்று இருவரும் மாறி மாறி கேள்விகள் கேட்க, என் அண்ணன் கூட தான் வந்தேன். பாத்ரூம் போக காரை நிறுத்திட்டு போனவன் எங்கே போனான்னே தெரியல. நாங்கள் வந்த காரையும் காணோம். அவனை தேடித்தான் அந்த பங்களாவுக்கு போனேன் என்றாள் சாதனா. என்னம்மா இப்படி சாதாரணமாக சொல்கிற? இங்கே திருடர்கள் அதிகம். இது திருடர்களோட வேலையாக தான் இருக்கும். இந்த வழியில் வர்றவங்கள மறித்து பண நகை கொள்ளடிச்சு வண்டியையும் தூக்கிட்டு போயிடுவாங்க என்று ஒருவன் சொல்ல கண்ணை விரித்து பார்த்தாள் சாதனா. சரி எங்கே போகணும்னு சொல்லு, கொண்டு போய் விட்டுறோம் என்று அவர்கள் சொல்ல அவர்கள் கூட செல்வதில் பயமாகவும் தயக்கமாகவும் இருந்தது. இல்லை, என் அண்ணாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே என்று அழுதாள் சாதனா. சரி அழுகாத, நீ இங்கே இரு, நாங்கள் பங்களா வர போய் பார்த்துட்டு வரோம் என்றான் இன்னொருவன். இல்லை, உங்கள் கூட நானும் வரேன், தனியாக இருக்க ரொம்ப பயமாக இருக்குது என்று சொல்ல அவளையும் கூப்பிட்டு கொண்டு அரண்மனைக்கு சென்றனர் மூவரும். யாராவது இருக்காங்களான்னு பாரு என்று ஒருவன் சொல்ல மற்றொருவன் அரண்மனையின் ஒவ்வொரு இடமாக தேடிச் சென்றான். இன்னொருவன் இவளுக்கு துணையாக கூடவே நின்றான். கடவுளே, எப்படியாவது அண்ணா கிடச்சிடணும், அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். கவலைப்படாத, உன் அண்ணாவுக்கு ஒன்றும் ஆகாது என்று அருகில் இருப்பவன் சொல்ல அவன் புறம் தன் தலையை திருப்பி பார்க்க அங்கே யாருமே இல்லை. இப்போதானே குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள எப்படி மாயமாக மறைஞ்சு போனான். ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று குரல் கொடுக்க அங்கே எந்த பதிலும் இல்லை. ஒரே நிசப்தமாக இருந்தது. இதுவும் மாயாவி வேலையாக தான் இருக்குமோ என்று காலதாமதமாகத்தான் புரிந்தது. ஓட்டமும் நடையுமாக அரண்மனை வாசல் அருகே செல்ல டப்பென்று கதவு மூடியது. அதை திறப்பதற்காக கதவில் கை வைக்க அந்த அரண்மனை திடீரென்று மேல் நோக்கி அந்தரத்தில் மிதந்தது. அரண்மனை கதவு திடீரென்று திறக்க அதை எட்டி பார்க்க 100 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறோம் என்பது புரிந்தது. திடீரென்று அரண்மனை தாறுமாறாக சுற்ற ஆரம்பித்து விட்டது. தலை கிருகிருவென்று அவளுக்கு சுற்ற நிதானமில்லாமல் தரையில் வழுக்கிக் கொண்டு அவள் கதவருகில் செல்ல இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது, கீழே விழுந்து சாகப் போகிறோம் என்பதை உணர்ந்தாள். தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். திடீரென்று சட்டென்று கதவு மூடிக்கொண்டது. அரண்மனை தரையை அடைந்தது. இதெல்லாம்
எண்ணி பார்க்க முடியாத ஒரு நொடியில் நடந்து முடிந்தது. தரையை அடைந்ததும் சாதனாவிற்கு தலை சுற்றுவது நிற்கவில்லை. தலையை பிடித்து கொண்டு குனிந்து உட்கார்ந்திருந்தாள். அங்கே யாரோ நடக்கும் காலடி சத்தம் கேட்க தலையை நிமிர்ந்து பார்த்தாள். அக்கால அரசர்களின் தளபதியைப் போல கையிலும் ஆடையிலும் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு நெஞ்சை நிமிர்த்து கொண்டு சீரான நேர்நடையில் ஒருவன் இவள் அருகில் வந்து கொண்டிருந்தான். அவனுடைய முகம் அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் தன்னை கொல்லத்தான் வருகிறான் என்பது மட்டும் தெள்ளத் தெளிவாக மனதிற்கு தெரிந்தது. இனி தப்பிக்க வழியே இல்லை. இன்று உயிர் போவது உறுதி என்று தைரியமாக எழுந்து நின்றாள். பயந்து போய் கோழைகளைப் போல ஓடுவதைக் காட்டிலும் தன் மரணத்தை கூட தைரியமாக ஏற்றுக்கொண்ட பெருமை தன்னை சேரட்டும் என்று உறுதியாக தெளிவாக மன தைரியத்தோடு நின்றாள். தளபதி போன்ற உருவம் தன்னை நெருங்கி வந்து கூர்மையான வாளை கையில் எடுத்து தன்னை குத்துவதற்கு கையோங்க தன் கண்களை மூடிக்கொண்டாள். ஓரிரு நிமிடங்கள் ஆகியும் தனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்பதை உணர்ந்து தன் கண்களை மெதுவாக திறந்து பார்க்க அதிர்ச்சியில் மூச்சே நின்று போனது. சாதனாவை கொள்ளாமல் அந்த உருவம் வேறு ஒருவனை குத்தியிருந்தது. அவன் யாரென்று கண்ணை கசக்கிக் கொண்டு உற்று பார்க்க அவள் இதயமே நொறுங்கி போனது. ஐயோ அஜய் என்று தலைதெருக்க அவன் அருகில் ஓடிச் சென்று அவனை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். அரண்மனையே இடிந்து விழும் அளவிற்கு அஜய் அஜய் என்று அலறினாள். வாழ்க்கையில் இனி இழக்க எதுவும் இல்லை. இதை பார்ப்பதற்கு என்னையே கொன்றிருக்கலாமே என்று கல்லும் கூட கரையும் அளவிற்கு கதறி அழுதாள் சாதனா. மருத்துவமனையில் அஜய் கவலையோடு சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு துணையாக அவனுடைய நண்பன் வாசுவும் வாசுவின் மனைவி ராதிகாவும் அருகிலேயே இருந்தனர். நர்ஸ் ஒருத்தி வந்து, சார் உங்களை சார் கூப்பிட்றாங்க என்று சொல்ல அவர் எழுந்து டாக்டரின் அறைக்கு சென்றான். உட்காருங்க அஜய் என்றார் ஜெயபிரகாஷ். சார் இப்போ சாதனாவுக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்காளா என்று கவலையோடு கேட்டான் அஜய். ஷீஸ் ஆல் ரைட், நத்திங் டு வரி. அவ்வளோ ப்ரெஷர் ஆகிற அளவுக்கு என்னாச்சு, ஏதாவது மன அழுத்தத்தில் இருந்தாங்களா என்று கேட்டார் ஜெயபிரகாஷ். அப்படியேதும் இல்லை சார், நைட் 2 பேரும் மூவிக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்து படுத்தோம். அசதியில் நல்லா தூங்கிட்டேன். திடீரென்று மணி 2 இருக்கும். தூக்கத்திலேயே அஜய் அஜய்னு கத்தி அழ ஆரம்பிச்சிட்டா. அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அவ்வளவு தூரம் எழுப்பியும் எழுந்திரிக்கலை என்றான் கவலையோடு. ஏதாவது பயப்படுற மாதிரி சம்பவம் சமீபத்தில் நடந்துச்சா என்று கேட்டான் ஜெயபிரகாஷ். அப்படி எதுவும் இல்லையே என்று யோசித்தவன் ஞாபகம் வந்தவனாய், நான் இங்கே இருக்கிற அரண்மனையை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் ஆகலை. அவளுக்கு எப்போதுமே வரலாற்று சம்மந்தமான விஷயத்தில் ஆர்வம் இருக்கும். அதனால் அவளையும் ஒரு தடவை கூப்பிட்டுக்கிட்டு போனேன். அதிலிருந்து தான் அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டே இருந்தா. அப்போ அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல என்றான் கவலையோடு. ஓகே அஜய், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நீங்கள் எங்கேயாவது ரிலாக்ஸாக வெளியே கூட்டிகிட்டு போங்க. மற்றபடி ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை என்றான் ஜெயபிரகாஷ். தேங்க்ஸ் டாக்டர் என்று அவருக்கு கை குலுக்கி விட்டு வெளியில் வர பதட்டத்தோடு அஜயின் அம்மாவும் அப்பாவும் ஊரிலிருந்து வந்திருந்தனர். அவள் கண் விழித்தவுடன் ரத்னவேலுவும் சுமதியும் ரேவதியும் உள்ளே போய் பார்த்து நலம் விசாரித்தனர். அந்நேரம் அஜய் உள்ளே வர அவர்கள் தனியாக விட்டுவிட்டு வெளியே சென்றனர் மூவரும். அஜய் சாதனா அருகில் உட்கார்ந்து அவளுடைய தலையை வருடியபடி, என்னம்மா என்று கேட்க சாதனாவின் கண்ணீர் மட்டுமே பதிலாக, சரி விடு, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இரு, எதுவும் நடக்காது, நீ எதுவும் யார்கிட்டையும் சொல்லவும் வேண்டாம், அமைதியாயிருடா என்று சொல்ல, என்று அவனுடைய உள்ளங்கையில் தன் கன்னத்தை வைத்து படுத்து கொண்டாள் சாதனா. அடுத்த நாள் சாதனாவை எங்கள் கூட கூட்டிக்கிட்டு போகிறோம் என்றாள் சுமதி. ஏம்மா திடீர்னு என்ன என்று அஜய் கேட்டான். இங்கிருந்து தனியாக இருந்து என்ன செய்ய போகிறா, நீயும் வேலை வேலைன்னு போயிடுவ, எங்கள் கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே என்றாள் சுமதி. அஜய் ஒன்றும் பேசாமல் நிற்க, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. எப்போ நீ இந்த கான்ட்ராக்ட் எடுத்தியோ அப்போ இருந்து தான் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல உனக்கு சின்னதாக ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்போ என்னடானா நல்லா துருன்னு இருக்கிற பிள்ளை இப்படி படுக்க வச்சு கிடக்கு. போதும், இதுக்கு மேலே இந்த வேலை வேண்டாம், நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன், பின்னாடியே நீயும் சீக்கிரமாக வந்து சேரு என்று சுமதி சொன்னாள். அம்மா என்னம்மா பேசுகிற, எதேச்சியாக நடந்த விஷயத்துக்கும் இதுக்கும் முடிச்சு போடாத என்றான் அஜய் எரிச்சலாக சொன்னான். சரிப்பா, உனக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்னா விட்டுரு, நாங்கள் என் மருமகளை கூப்பிட்டுக்கிட்டு போகிறோம் என்றாள் சுமதி. சரி, அவகிட்ட பேசிட்டு வரேன் என்று அஜய் அவனுடைய அறைக்கு செல்ல அங்கு அவளும் கிளம்புவதற்கு ரெடியாக இருந்தாள். எங்ககிட்ட கேட்கணும்னு கூட ஒரு தோணலைல்ல, நீயா ஒரு முடிவெடுத்துட்ட அப்படித்தானே என்றான் கோபமாக. இல்லை அஜய், அத்தை தான் கிளம்ப சொன்னாங்க. அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு 1 வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு வந்துடுறேன், 1 வாரம் தானே என்றாள் சாதனா. ஓகே, முடிவு பண்ணதுக்கப்புறம் எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் கேட்குற, கிளம்பு என்றான் அஜய். அஜய் ப்ளீஸ் என் கூட சண்டை போடாத, அடுத்த வாரம் வந்துடுவேன், உடம்பை பார்த்துக்கோ, கவனமாக இரு என்று அவனை கட்டி அணைக்க பதிலுக்கு அவன் அவளை அணைக்கவில்லை. சரி கிளம்பு என்ற வார்த்தையில் சுரமில்லாமல் அரைமானதோடு சாதனா ஊருக்கு கிளம்பி சென்றாள். அந்த வாரம் முடிவதற்குள்ளாகவே அஜய் சர்ப்ரைஸாக வீட்டிற்கு சென்றான். கான்ட்ராக்ட் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டதாக சொல்லி வீட்டையும் காலி செய்து விட்டு வந்து விட்டானாம்.
அப்படியா, ஏன் என்கிட்ட கூட சொல்லலை என்று கேட்டாள் சாதனா. நீ மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா எல்லாம் செய்கிற என்று கேட்டான் அஜய். அவள் சிரித்து கொண்டே அவனை கட்டி அணைத்து கொண்டாள். ஐ லவ் யூ அஜய் என்று சாதனா சொல்ல, பதிலுக்கு ஐ லவ் யூ டி என்று அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான். 1 மாதம் கழிந்தது. வாசுவும் ராதிகாவும் அஜய் வீட்டுக்கு வந்திருந்தனர். கலகலப்பு குறையாமல் பேசிக்கொண்டு சிரித்து கொண்டும் இருந்தனர். மதிய உணவு ராதிகாவும் சாதனாவும் பேசிக்கொண்டே சமைத்து கொண்டிருந்தனர். ஊருக்கு போனியா? அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்காங்க என்று கேட்டாள் ராதிகா. நல்லா இருக்காங்க. இந்த தடவை ஊருக்கு போயிட்டு திரும்பி வர மனசே வரல. பெரியப்பா என்னை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாங்க. கஷ்டமாக போயிடுச்சு என்றாள் சாதனா. ஏன், எதுக்கு அழுதாங்க என்று கேட்டாள் ராதிகா. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தது கேள்விப்பட்டு பதறிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை யாருமே இல்லையே, அதனால் என் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி என்றாள் சாதனா. நீ ரொம்ப லக்கி. எல்லாருமே உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. உனக்கு ஏதாவதுன்னா துடிச்சு போயிடுறாங்க என்றாள் ராதிகா. ஆமாம் என்றாள் சாதனா பெருமிதமாக. அதே சமயம் அஜயும் வாசுவும் தன் அறையில் பேசி கொண்டிருந்தனர். ஏதோ முக்கியமான விஷயம் நேரில் சொல்கிறதா சொன்ன. என்ன என்று அஜய் வாசுவிடம் கேட்க, அந்த அரண்மனையில் புதுதாக வந்திருந்த இன்ஜினியர் கூட சேர்ந்து 4 ஒர்க்கர்ஸ் கட்டிடம் இடிஞ்சு விழுந்ததில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களாண்டா என்றான் வாசு. ஏன், என்னாச்சு? அது எப்படி நடந்துச்சு என்று அஜய் கேட்டான். ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் ஒரு இடம் அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சான் என்றான் வாசு. என்றான் அஜய். அரண்மனையில் ஏதோ அமானுஷம் இருக்கிறதா ஊரில் பேசிக்கிறாங்க. டேய், என்னடா இந்த காலத்தில் போய் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க என்றான் அஜய். அதை ஏன் கேட்குற? 6 மணிக்கு மேலே அந்த காட்டு வழியாக வீட்டுக்கு போக பயந்துக்கிட்டு வேறு வழியில் சுற்றி போகிறேனா நான் பார்த்துக்குயேன் என்று முகத்தை பாவமாக வைத்து கொண்டு சொன்னான் வாசு. அவன் முகபாவனையை பார்த்து கலகலவ என்று சிரித்தான் அஜய். சிரிக்காதடா. டெய்லி நைட்டு அந்த அரண்மனையை சுற்றி குதிரை சத்தம் கேட்குறதாவும், அந்த அரண்மனையை அரசர் தான் ஆவியாக அரண்மனையை சுற்றி வர்றதாகவும் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அரண்மனையை இடித்து அங்கே வேறு கட்டிடம் வர விடாமல் உன்னை தடுக்கவே சாதனாவுக்கு கனவா அரண்மனை வந்து பயமுறுத்தியிருக்கோன்னு தோணுது என்றான். என்னடா லூசு மாதிரி நீயும் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்க என்றான் அஜய். இல்லை மச்சான், நீ எப்போவுமே உன் வேலையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு கடவுள் பேய் பிசாசுலாம் நம்பிக்கை இல்லை. உன்னோட ஒரே மைனஸ் சாதனா மேலே நீ வச்சிருக்கிற லவ் மட்டும்தான். அதனால தான் அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பல கோடி ப்ராஜெக்ட் விட்டுட்டு வந்திருக்க என்றான் வாசு. அது என்னமோ உண்மைதான்டா. நான் யாருக்காகவும் இறங்கி வர மாட்டேன். ஆனால் சாதனாவுக்காக சின்னதாக எதுன்னா கூட என்னால் தாங்க முடியாது. என்னோட ஆசையோ வேலையோ அவளால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ஏதும் என்கிட்ட சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. அவளுக்காக இது கூட பண்ணலைன்னா எப்படி என்று காதலோடு சொன்னான் அஜய். ரியலி மேட் ஆஃப் ஈச் அதர்டா என்று மனதார பாராட்டினான் வாசு. அதே நேரம் அரண்மனையில் இரவு நேரம் இடி மின்னலுடன் கூடிய புயல் மழை அடிக்க ஊரே அடங்கியிருந்தது. அந்த அரண்மனையில் நாயும் நரியும் மூளையிட, வவ்வாலும் ஆந்தையும் குரல் எழுப்ப, தளபதிகள் இருவரோடு கம்பீரமாக கையில் வாளோடு அரண்மனையை வலம் வந்தார் ராஜ மாவீரன் சிவ நரசிம்மவர்மன்.